தேடி வந்த நீ போவதெங்கேயோ இந்த போதில் தேவமைந்தனே தேடி வந்த நீ போவதெங்கேயோ பாவ சிலுவையா நம் பார சிலுவையா நீ சுமந்ததும் போர சிலுவையா நாமும் வாழவே வந்தேனாரே நாமும் வாழவே வந்தேனாரே இந்த போதிலும் தேவமைந்தனே தேடி வந்தனே போவதெங்கேயோ மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது சிலுவை மரத்தினால் இன்று பாவம் தீர்ந்தது மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது சிலுவை மரத்தினால் இன்று பாவம் தீர்ந்தது சிலுவை நிழலிலே என்றும் உறங்குவே சிலுவை நிழலிலே நான் என்றும் உறங்குவே எங்கே போகிறேன் தேவமைந்தனே வந்தனே போவதெங்கேயோ தீய சிந்தனை நானும் செய்வதா சிரசின் முள்மூடி சூட வைத்ததே இதயம் உருங்கவே நான் பாவியானே இதயம் உருங்கவே நான் பாவியானே எங்கே போகிறேன் வந்தனே வந்தனே போவதெங்கேயோ. Pastor, unmute பண்ணுங்க pastor, no sound. தேங்க்யூ ஆண்டி. கர்த்தர் நாமம் மேன்மைப்படுவதாக. அருமையான ஒரு பாடலுக்காக டாக்டர் ஹெப்ரி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே நாம் யாவரும் கூட வேத வாசிப்பு கடந்து போகலாம். வேத வாசிப்பு சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1 3 வரையிலும் இன்றைக்கு வேத தியானமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வேளையிலே ஆங்கிலத்தில் ஜஸ்மின் அவர்களை வாசிக்குமாறும் தமிழில் ஹெலன் அவர்களை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேத வாசிப்பு கடந்து போகலாம். Good evening, everyone. A reading from the book of Psalm, chapter 40, verses 1, 2, and 3.
I waited patiently for the Lord, and he inclined unto me and heard my cry. He brought me up also out of a horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock, and established my goings. And he hath put a new song in my mouth, even praise unto our God. Many shall see it and fear, and shall trust in the Lord. Amen. Amen. அனைவருக்கும் சோஸ்திரம். இன்றைய வேத வாசிப்பாக சங்கீதம் 40வது அதிகாரம் வசனம் 1 - 3 வரை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். நன்றி. அருமையான வேத வாசிப்பை நாம் கேட்டோம். கர்த்தர் நாமம் மேன்மைப்படுவதாக. பயங்கரமான ஒரு குழியிலிருந்து விழுந்த என்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். ஆகையினால என்னோட நாவில புது பாட்டே ஒன்று ஆண்டவர் வைத்தார். கர்த்தர் நாமும் மேன்மை உண்டாவதாக. இந்த அருமையான ஒரு வேத வாசிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வேளையில நாம் யாவரும் கூட ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போக இருக்கிறோம். இந்த ஜெபத்தை ஐயா செல்லதுரை உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்றீங்களா? ஐயா செல்லதுரை சோலமன். ஐயா, இந்த 6 விண்ணப்பங்கள் இருக்கிறது. இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை நீங்க பார்த்து ஜெபத்தை ஏறெடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சுனில் கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. தேவி கிட்னி ஃபெயிலியரு, பழுதடி இருக்கிறது, கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கிறாங்க. மேரி பவுல் அம்பிகா கேன்சர் பேஷண்ட். அசோக் கடனால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாரு, வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம். அடுத்ததாக சவுத் தமிழ், தெலுங்கானா, கர்நாடகா மற்ற சவுத் சென்னை பகுதிகளெல்லாம் இந்த நிவார் புயல் காற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் மோசமான ஒரு புயல் காற்று வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினத்துல ஆண்டுடைய ஆலோசனை பகிர்ந்து கொள்ள வருபவர் டாக்டர் எலாய்சர் பவுல். ஆகையினால இவர்களுக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வேளையில் ஒரு கணம் தலை தாழ்த்தி கண்கள் நம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதிலும் ஆண்டவரே, பல வாதைகளின் மூலமாக, போராட்டங்களின் மூலமாக சிக்கி தவித்து தங்களுடைய ஜீவனை இழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் கூட உங்களுடைய வேத வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் உம்முடைய தாசர்கள் மூலம் இப்படிப்பட்ட சூம் நிகழ்ச்சிகளை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மட்டில்லாத நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் சாட்சியாக வாழத்தக்கதாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த அருமையான நாளிலும் கூட பலவீனத்திலே காணப்படுகிற அருமையான சகோதரர் சுனிலுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய போராட்டத்திலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் உம்முடைய மகன் மேல் உம்முடைய கண்களை வைத்து ஆண்டவரே தொட்டு அவரை நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய அற்புதமான வாழ்க்கையை மகனுடைய வாழ்க்கையில தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே தேவிக்காக ஜெபிக்கிறோம். கிட்னி பழுதடைந்த நிலையிலே ஆண்டவரே மகனுக்கு நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள நீதாமே கிருபை பாராட்டும். அவரோடு பேசும் ஆண்டவரே, அவர் மேலும் உடைய கரத்தை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேன்சர் வியாதினாலே போராட்டத்திலே காணப்படுகிற மேரி பால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்பிகாவுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக கிருபையும் வல்லமையும் ஆசீர்வாதமும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதம் தங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். அந்த பிள்ளைகள் நமக்கு சாட்சியா ஜீவிக்க ஆண்டவரே கிருபை பாராட்டும். கடன் தொல்லையிலே காணப்படுகிற சகோதரர் அசோக்காக ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகன் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து அவருடைய சூழ்நிலைகள் முற்றிலுமாய் மாற்றப்பட என் ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரே, இந்த நிவர் போராட்டத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு ஏரியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சவுத் தமிழுக்காகவும் கர்நாடகாவும் இன்னும் ஆண்டவரே தென்னிந்தியா பகுதிக்காகவும் வட இந்தியாவுக்காகவும்
தெலுங்கானா பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக சென்னையிலே அநேக போராட்டத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதுல இருந்து கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும், தங்கும் இடத்தை தாரும் ஆண்டவரே. நல்ல உணவை அவர்களுக்கு கட்டளையிடும். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஆண்டவரே நேரிடாதபடி உடைய தேவ தூதலை கொண்டு நீர் கால் புரிய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே இந்த ஜூம் நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கரம் இந்த நாளில தொடட்டும் சுவாமி. விசேஷமாக தகப்பனே, எங்களில் காணப்படுகிற பாவங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை சேர்த்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட திருமறை நூலிலிருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுக்க இருக்கிற டாக்டர் எலியேசர் பாலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மகனுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், செவிலியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், மருத்துவர்களை நீர் ஆசீர்வதியும். நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே அதை எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிரமாய் காணப்பட என் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாயும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு தொந்தரவும் இல்லாதபடி நாங்கள் அனைவரும் நல்ல வார்த்தைகளை கேட்டு நல்ல பயன்பெறத்தக்கதாய் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஜெபத்தை ஏறெடுத்த ஐயா அவர்களுக்கு சபையின் சார்பான மறந்த நன்றி. இந்த ஜெபம் இங்க மட்டும் ஏறெடுத்து முடிக்க கூடாது. தொடர்ச்சியாக தயவுசெய்து தனிப்பட்ட ரீதியில இந்த சவுத் தமிழ்ல கர்நாடகா, தெலுங்கானா மற்ற பகுதிகளெல்லாம் இந்த சூறாவளி காற்றினால பயங்கரமான வெள்ளம் புறப்பட்டு இருக்கிறது. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வீடு அழிஞ்சு போய் தண்ணி ஏறி போய் ரொம்பவும் சிரமத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. சற்று முன்பாக நான் தொடர்பு கொண்டு பேசினேன். அவர்கள் அதை சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. அதனால இந்த நிலை இன்னும் வர இருக்கிறது. தயவாக அவர்களுக்காக நாம் ஜெபம் ஏறெடுப்போம். எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா. அதனால அவர்களுக்காக நாம தனிப்பட்ட ரீதியில் ஜெபத்தில் நினைவு கூறுவோம். அடுத்ததாக இந்த வேளையில நமக்கு ஆலோசனை பகிர்ந்து கொள்ள வருபவர் டாக்டர் எலைசா பவுல் சத்யராஜ் அவர்கள். இந்த வேளையிலே அவர் ஏற்கனவே போன வாரத்தில் நம்மோடு கூட இந்த ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டாரு. செலிப்ரேட்டிங் அவர் டிஃபரன்சஸ் என்ற தலைப்பின் கீழே மிக அருமையாக ஆலோசனைகள் கொடுத்தாரு. எப்படி நாம் ஒத்து போக வேண்டும், எப்படி ஒவ்வொருத்தரோட ஆர்வம் காட்டணும் சொல்லிட்டு மிகவும் நேர்த்தியாக பகிர்ந்து கொண்டாரு. இந்த தினத்துல போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் என்ற தலைப்பின் கீழே அவர் நமக்கு இந்த ஆலோசனை வழங்க இருக்கிறாரு. இது போஸ்ட் மேரிட்டல் சொன்ன திருமணத்துக்கு பிந்தின சிக்கல்கள். இன்னும் தெளிவா சொல்ல போனா அதுக்கு திருமணத்துக்கு பிற்பாடு எதற்காக நாம் ஆயத்தப்பட்டிருக்கணும், ஆயத்தம் இல்லாம நாம் எதிலும் ஈடுபடக்கூடாது, ஆயத்தத்தோடனே இருக்கணும். ஒரு திருமணத்தை நீங்க புரியுறீங்கன்னு சொன்னாக்கா ஆயத்தத்தோடனே இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும், கற்றிருக்கணும். ஆனா முன்பு இந்த திருமணத்தை குறித்து ஒரு கால் சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க, தெரியாது. ஆனா இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் மிக மிகவும் அவசியமா இருக்கிறது. ஒருத்தர் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் கேத்தலிக் சர்ச்சில் மிகவும் அது வலியுறுத்துவாங்க. கட்டாயம் ஆலோசனை கொடுத்து அவர்கள் திருமணம் செய்யணும். ஆனா நம்முடைய சபைகளை இப்படி அது முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா கேத்தலிக்ல இது ஆரம்ப நாட்களிலே இது வலியுறுத்துவாங்க, கட்டாயப்படுத்துவாங்க. அது போல ஏன்னு சொன்னாக்கா பிற்பாடு வருத்தப்படக்கூடாது, தப்பான முடிவு எடுத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதனால் இந்த நாளிலே நாம் யாவரும் கூட ஜபசித்தோட இந்த வேலையிலே டாக்டர் எலைசர் பவுல் அவர்களிடத்தில் இந்த தருணத்தை ஒப்படைக்கிறேன். டாக்டர், the time is yours. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Can you all hear me? கேக்குதுங்களா? கேக்குது டாக்டர். எஸ், thank you. இந்த தருணத்தை எனக்கு கொடுத்த கர்த்தருடைய தேவனுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த போதகர் எட்வின் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவிற்கும் எட்வர்ட் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Can you just yes.
இன்றைய தலைப்பு திருமணத்திற்கு பிந்திய சிரமங்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் என்ற தலைப்பை குறித்து பேச அழைத்ததற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு எனக்கு அவ்வளவு பெரிய அனுபவங்களோ அறிவோ இருப்பதாக நான் கருதவில்லை. இருப்பினும் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக உபயோகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். 21 வயது இருக்கும் பொழுது என்னுடைய மருத்துவ படிப்பை முடித்துக் கொண்டு நம்முடைய அட்வென்ட் மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 7 or 8 மருத்துவமனைகளில் பணியாற்றியுள்ளேன். அப்பொழுது அநேக ஊழியர்கள், மருத்துவமனை சார்ந்த சபைகள் இருப்பதனால என்னை 29 வயதிலே என்னை அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஹாஸ்பிட்டல்ல சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக என்னை நியமித்தார்கள். அப்பொழுது என்னை வற்புறுத்தி, நீங்கள் மூப்பராக உங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினாங்க. மூப்பர் என்றாலே எனக்கு பயம் வந்துருச்சு. இப்பவே என்னைய வயசாகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயப்பட்டேன். அப்பொழுது டிவிஷன் ஆபீஸ்ல இருந்து வந்த ஆபீசர்ஸ் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, the reason you have to be ordained, நீங்கள் எதற்காக ஆர்டினேஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும், மூப்பராக ஆர்டினேஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த மருத்துவமனையிலும் மருத்துவமனை சார்ந்த திருச்சபையை சார்ந்த சபையோர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால், கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்பட்டால், உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல சீஃபா இருக்கிறதுனால உங்ககிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தி எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்துட்டாங்க. அதற்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது திருமணத்துக்கு அப்புறம் எவ்வளவு சிரமங்கள் இருக்குது என்று. ஏனென்றால் என்னை அப்பாயிண்ட் பண்ண டைம்ல நான் கல்யாணம் ஆக கூட எனக்கு ஆகல. அந்த டைம்ல இருப்பினும் இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கூட, ஆக்சுவலா எனக்கு கல்யாணமே கொஞ்சம் லேட்டா தான் நடந்தது சொல்ல போனா. எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்தது, இவ்வளவு சிரமம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் இவ்வளவு சிரமங்கள் இருப்பது என்ற என்னுடைய அனுபவ ரீதியாக இத்தனை வருடங்களாம் இந்தியாவிலும் மற்றும் அயல் நாட்டிலும் வந்த பிறகு எல்லா இடத்திலும் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால எனக்கு தெரிந்த சில காரியங்களை வேதாந்தத்திலிருந்தும் என்னுடைய அனுபவத்திலிருந்தும் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். நான் ஒரு ஆர்டிக்கிளை படித்துக் கொண்டிருந்த பொழுது 100 common problems of marriage என்ற ஒரு ஆர்டிக்கிளை படித்துக்கொண்டேன். 100 காமன் ப்ராப்ளம்ஸ், அப்படி என்றால் சர்வசாதாரணமாக 100 ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல அப்ப இருக்குது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஆனா காமன் ப்ராப்ளம் சொல்லி 100 பிரச்சனை இன்னைக்கு நான் சொல்ல முடியாது. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு 5 or 6 காரியங்களை என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி எப்படி அதை நான் கையாண்டேன், அந்த பிரச்சனைகளை கையாண்டேன் என்பதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கல்யாணம்னா பிரச்சனை வருங்களா இல்லையா? திருமணம் என்றால் பிரச்சனை வருமா இல்லைன்றது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் ஹனிமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது, தேன் நிலவு என்று கூடிய காலம். அந்த காலத்துல சொல்றப்ப அவங்களுக்கு ஆஹா, வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, இவ்வளவு ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷமான வாழ்வா இது அப்படின்னு என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த தேனிலவு காலத்துல பிரச்சனைகள் புறக்கணிக்கப்படுகிறது. வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இந்த தேனிலவு காலத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேரும் பாக்குறாங்க. முதலாக அவர்கள் ஒன்றாக ஈடுபடுவதனால 2 பேரையும் பார்க்க பொழுது, இதுதான் என் பிரியமே நீ பூரண ரூபவதி. அவங்களும் சொல்றாங்க, நீங்களும் ரொம்ப பூரணமான ஆளா இருக்கிறீங்களே, உங்கள ஒரு பழுது இல்லையே, ஒரு பிரச்சனை இல்லையே
அப்படின்னு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் அது உண்மையா? அது உண்மைங்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. பைபிள் இதுக்கப்புறம் இருக்கிற வசனத்தை நான் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. இது அந்த நேரத்தை குறித்த வசனம் தான் இது. தேனிலவு காலத்துல, ஹனிமூன் பீரியட்ல. ஆனா அந்த தேனிலவை முடித்து விட்டு அவர்கள் தங்களுடைய நிஜ வாழ்க்கைக்கு வரும் பொழுதுதான் அந்த நிலாவே என்னது தேய்பிரையாகி விடுகிறது. தேய்பிரையாகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலா வெளிச்சமே இல்லாம போயிருது. திடீரென்றுதான் அந்த ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிஜ வாழ்வு அவர்களுக்கு உதிக்கிறது. அப்பொழுது பார்த்தால் அந்த நிலாவும் வெளிச்சம் இல்லாம போயிருது, வாழ்க்கையும் திடீரென்று இருண்டு விடுகிறது. இன்று காலையில நான் என்னுடைய மனைவியை ஆஸ்பத்திரியில இன்னொரு ஊர்ல வேலை செய்யறாங்க அவங்க. அங்க சென்று விட்டு வரும் பொழுது இதை பற்றியே நான் யோசித்துக் கொண்டு வந்த பிரச்சனைகளுக்கு இருட்டா இருக்குது. ஏன்னா நான் சென்ற நேரம் இருட்டான நேரம், விடியற் காலையில. அப்பொழுது நான் ஒரு டிராபிக் லைட்ல நின்று கொண்டிருந்தேன். அப்ப இந்த டிராபிக் லைட்ல நான் நின்று கொண்டிருக்கிற பொழுது நான் திடீரென்று எனக்கு உதயமானது, எதுக்கு இந்த டிராபிக் லைட் இருக்குது என்று. அப்பொழுதுதான் நான் யோசிச்சேன், அந்த டிராபிக் லைட் எதுக்கு இருக்குதுன்னா ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்கு, பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு, சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த டிராபிக் லைட் இருக்குது. அப்ப அந்த ரெட் லைட்னு வந்துச்சுன்னா நம்ம நின்று பார்க்க வேண்டும். அடுத்தது அந்த ரெட் லைட்டுக்கு அடுத்தது சிவப்பு வெளிச்சத்துக்கு அப்புறம் இந்த ஆம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு லைட் இருக்குது. ஆம்பர் என்றால் அது மஞ்சள் என்று தமிழில் சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆம்பர் லைட். ஆம்பர் என்றால் அதை நாம் கவனிக்க வேண்டும். கவனித்து ஒருவேளை கிளம்பலாமா போலாமா, யாரோ வர்றாங்களான்னு பார்க்கலாம். அந்த கவனிப்பு தேவை. அடுத்தது பச்சை நிற விளக்கு, கிரீன் லைட். அப்படி என்றால் செல் என்று அர்த்தம். அப்பொழுது இன்று நான் உங்களுக்கு இந்த ஒரு 4-5 பிரச்சனைகளை குறித்து பேசுறப்போ, ஒரு 5 பிரச்சனை பேசுறப்போ பெர்ஹாப்ஸ் நான் பேசுவேன். இந்த கிரீன் லைட் சிஸ்டத்தை படி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் முதலாவதாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன அது ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நம்ம நிக்கணும். நின்னு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அதுலயே இருந்தோம்னா சிரமம். எப்படி இந்த ரெட் லைட்ல நம்ம போனோம்னா ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு பிரச்சனையோ ஒரு ப்ராப்ளமோ வருமோ, அது போல ஒரு ரெட் லைட் வந்துச்சுனால, ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலே நாம் நிற்க வேண்டும். அடுத்தது கவனிக்க வேண்டும். கவனிக்கிறதுனா என்ன? எதை கவனிக்கும்? நின்று எதை கவனிக்க வேண்டும்? பிரின்சிபல் என்றால் கொள்கை, வேதாகம கொள்கையை நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது இன்று நம்ம இருக்கிறப்ப என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வேதாகம கொள்கை என்ன, அதை நாம் கவனிக்க வேண்டும். மூன்றாவது, அந்த வேதாகம கொள்கைப்படி என்ன தீர்வு இருக்குதோ அந்த தீர்வின்படி நாம் செல்ல வேண்டும் ஆர் செயல்பட வேண்டும். சோ 3 காரியங்கள். ப்ராப்ளம், பிரச்சனை என்ன அப்படின்னா நிக்கணும், நின்னு பார்க்கணும். அடுத்தது வேதாகமத்தில் அந்த பிரச்சனைக்கு என்ன கொள்கை, பிரின்சிபல் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கவனித்த பிறகு அந்த வேதாகம கொள்கை அடிப்படையில் நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அந்த தீர்வின்படி நாம் செயல்பட வேண்டும், செல்ல வேண்டும். முதலாவதாக திருமணத்திற்கு பின் வரக்கூடிய ஒரு சிரமங்கள், பிரச்சனைகள் என்னன்னா ஆங்கர் ரிலேட்டட் இஷ்யூஸ், கோபம் தொடர்பான பிரச்சனைகள். இது கோபங்கிறது வந்து எனக்கு ரொம்ப அடிக்கடி வரும். போன வாரம் என்னுடன் வேலை பார்த்து கொண்டிருந்த நியூஸ்விட் என்ற மருத்துவமனையில இந்தியாவில் வேலை பார்த்து கொண்டிருந்த சில நண்பர்கள் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு நீங்க கோவப்படுவீங்கன்னு? கோவப்படுவேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கோபம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. கம்மியாகி அப்படி இப்பொழுது அதிகமாகவே கம்மியாகிவிட்டது என்று நான் சொல்லக்கூடும். இந்த கோபம் என்பது ஒருவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, என் மனைவி கல்யாணம் ஆகி உடனே வந்து சொன்னாரு என்கிட்ட, என் மனைவி வந்து தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க அப்படின்னு. நான் அவங்க கிட்ட கேட்டேன்,
ஏங்க இப்பதானே கல்யாணம் ஆச்சு, எதுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறீங்க, என்ன என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இல்லங்க படுத்துட்டு இருக்கிறப்ப இவருக்கு வந்து நைட்ல இவர் காலை கையை வந்து மேல போடுறாருங்க, அதுதான் எனக்கு கோவமா வருது. அப்ப தொட்டதுக்கெல்லாம் கோவம்னா நைட்ல அவருக்கு தெரியாம தூக்கத்துல தொடுறதுக்கெல்லாம் அந்த அம்மா கோவப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 நபர்கள் வெவ்வேறு சூழ்நிலையில் வந்தவர்கள் என்று போன வாட்டி நம்ம பார்த்தோம். வெவ்வேறு பர்சனாலிட்டிஸ், வெவ்வேறு மன பாங்கு உள்ளவர்கள், அவர்கள் வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் வரும் பொழுது அது அது வந்து அது முட்டு மோதும் பொழுது, கிளாஷ் ஆகும் பொழுது கோபம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய செக்ரட்டரி, ஆஸ்பத்திரியில் இருக்கிற என்னுடைய செக்ரட்டரி ஒரு பெரிய ஒரு கவரை கொண்டு வந்து என்னிடத்துல கொடுத்தார்கள். அந்த கவரை என்ன என்பதை நான் படித்த பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த செக்ரட்டரி சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இது வந்து ஜெயில இருந்து வந்திருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சிறையில இருந்து வந்திருக்குதுன்னு சொன்னோன்னா எனக்கு பக்குன்னு ஆயிருச்சு, அப்படி நெஞ்சு படபடத்துருச்சு. சிறையில இருந்து இவ்வளவு பெரிய ஒரு கவரா அப்படின்னு சொல்லி நான் வேலையில படிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லாம என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன எனக்கு யார் இப்படி சிறையில இருந்து அனுப்பி இருக்கிறார் என்பதை நான் அதை எடுத்து படித்த பொழுது என்னுடைய மனது மிகுந்த துக்கமானது. நம்முடைய அட்வந்த நபர் ஒருவர், மிகவும் பழக்கமான ஒரு நபர், எனக்கு அந்த ஒரு கடிதத்தை சிறையிலிருந்து எழுதியிருந்தார். நான் உங்களை மருத்துவ சிகிச்சைக்காக உங்களை நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அது கான்ஃபிடென்ஷியல். உங்களை நான் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த தேதியும் குறிப்பிட்டு பல காரியங்களை அதுல எழுதியிருந்தார். அப்பொழுது நான் அவர் வருவார் என்று அந்த நாட்களில காத்து கொண்டிருந்த பொழுது 2 போலீஸ் அவர்களுடைய கையில விலங்கை இட்டு, ஒரு போலீஸருடைய கையில ஒரு விலங்கு, அவருடைய வலது கையில் ஒரு விலங்கு, இன்னொரு போலீஸ் கையில் இன்னொரு விலங்கு, அவருடைய இடது கையில் ஒரு விலங்கு வைத்துக்கொண்டு அவர் வந்து அந்த காத்திருப்பு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் இன்னொரு நோயாளியை கூப்பிட நான் சென்ற பொழுது அவரை பார்த்த பொழுது, அந்த கையில் விலங்கு இருந்து அவருடைய முகத்தை பார்த்த பொழுது என்னுடைய மனது பயங்கரமாக துக்கம் வந்து விட்டது. அதை பார்த்து என்னுடைய கண்களும் கண்ணீர் மல்கி விட்டேன். கண்ணீர் மல்க என்னுடைய அறைக்கு சென்று என்னுடைய அறையை நான் பூட்டிக் கொண்டேன். என்னென்றால் அதை பார்க்க என்னால சகிக்க முடியல, இப்படி ஒரு நிலைமையா இவருக்கு அப்படி என்று. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று எனக்கு என்னுடைய ஆபீஸ்ல உதவி செய்யக்கூடிய ஒரு செவிலியர் ஒருவர் வந்து, அங்க வந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு நபரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். நான் அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி ஒரு கதையை சொன்னார்கள் எனக்கு. இவர் நான் தங்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் கீழே வசித்துக் கொண்டிருக்கிறார், இவரும் இவருடைய குடும்பமும். இவர் ஒரு மதியம் தன்னுடைய மனைவியிடம் அதிகம் கோபப்பட்டு அடித்து விட்டு பிரச்சனை செய்து விட்டு சென்று விட்டார். அவருடைய மனைவியும் அவரை கூப்பிடவில்லை, இவரும் அவருடைய மனைவியிடம் அன்று சாயங்காலம் செல்லவில்லை. செல்லாமல் என்ன பண்ணிருக்கிறாரு, நைட்ல 2 மணிக்கு குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. குடிச்சிட்டு வந்து கத்தி எடுத்து அந்த தெருவுல கத்தி இருக்கிறாரு. வெளியே வா, நான் உன்னை கொலை பண்ண போறேன், வெளியே வா, உன்னை நான் கொலை பண்ண போறேன் என்று இந்த ஒரு பெண்மணியை, செவிலியர், எனக்கு உதவி செய்யக்கூடிய செவிலியர், அவர்களுக்கு தெரியாத நான் அட்வந்து, அவரும் அட்வந்து என்று அவர்கள் என்னிடத்துல அந்த கதையை சொன்னார்கள். அவர் ரொம்ப கோபப்பட்டு அவருடைய மனைவியை கொலை செய்ய முயற்சித்தார் என்று சொல்லி போலீஸ் எல்லாம் நைட்ல 2 மணிக்கு வந்து அவரை அழைத்து கொலை முயற்சி என்ற குற்றத்திற்காக அவர் இப்பொழுது சிறையில் இருக்கிறார். அவருக்கு அந்த கோபம் வந்தப்ப, மதியம் கோபம் வந்த பொழுதே, அந்த பைபிள் என்ன ஒரு பிரின்சிபல் இருக்குதுன்னா, எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இவர் மட்டும் மதியம் நடந்த அந்த பிரச்சனைக்கு பிறகு சாயங்காலம் வந்து
இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிறதற்கு முன்பதாக வந்து அவருடைய கோபமும் எரிச்சலும் தனிந்திருந்தால் நைட்ல 2 மணிக்கு அவர் கத்தியோட வந்து பிரச்சனை பண்ணி கொலை பண்ண முயற்சி செய்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இப்பொழுது அவர் சிறையில் இருக்கிறார். அது எனக்கு மிகுந்த வேதனை தரக்கூடிய ஒரு சம்பவமாக இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா கோபம். கோபம் பட்டாலும் பாவம் செய்யாம இருந்திருக்கணும். அவர் அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர்களுடைய மனைவியிடத்தில் மன்னிப்பு கேட்டோ, அவர்களும் மன்னிப்பு கேட்டோ இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அந்த பிரச்சனை வளர்ந்திருக்காது என்பதுதான் உண்மை. அதனால கோபம் வந்துச்சுன்னா, அந்த பிரின்சிபல் கோபம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நின்றுங்க. ரெட் லைட்ல நின்றுங்க. நின்னு பைபிளை திறந்து எல்லோ லைட் என்ன இருக்குதுன்னு பாருங்க. அந்த பைபிள் பிரின்சிபல் என்ன? கோபம் வந்துச்சுன்னா கோவப்படக்கூடாது. அப்படியே கோவப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அப்படியே நம்ம கோவப்பட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக நம்முடைய கோபம் தணிந்து ஒருவர் இடத்தில் ஒருவர் நாம் மன்னிப்பு கேட்டு நாம் நம்முடைய செயலுக்கு வருந்தி நாம் ஒவ்வொரு ஜெபம் செய்து நம்முடைய மனதை ஒன்றாக்க வேண்டும் என்பதுதான் பைபிளுடைய பிரின்சிபல். அப்படி நம்ம செஞ்சோம்னா இந்த பிரச்சனையே வராது. அப்ப என்ன சொல்யூஷன்? தீர்வு என்ன? கோவப்படுறதுக்கு பதிலா நீங்க கருணை காட்டுங்க. கோவம் வந்துச்சுன்னா நின்னு யோசிங்க. பைபிள் இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் பிரின்சிபல் இப்படி என்ன பண்ணுங்க? மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, ஒரு கணவனுக்கு பைபிள் என்ன சொல்லுது? அவங்க வந்து ஒரு ஜென்டில் வெசல், ஜென்டில் மென்மையான பாத்திரம். மென்மையான பாத்திரத்தை நம்ம தூக்கி எறிய முடியுமா? இல்லைன்னா அதை அப்படி அதை ரொம்ப ரஃபா நம்ம ட்ரீட் பண்ண முடியுங்களா? முடியாது. இப்படி பண்ணவும் கூடாது. அதனால கோபம் வந்துச்சுன்னா ரெட் லைட் நின்றுங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு எல்லோ லைட்ல பாருங்க, கவனிங்க. அதுக்கப்புறம் கருணை காட்டுங்கள். கோபப்படுவதற்கு பதிலாக கருணை காட்டுங்கள். பி ஜென்டில், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ். கோபம் வந்துச்சுன்னா நிறைய சொல்லலாம், கதை இருக்குது. ஆனா எனக்கு நேரம் இல்லாதனால நான் அடுத்தது காரியத்துக்கு நான் சொல்றேன். அடுத்தது என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி, திருமணத்திற்கு முன்பதாக எல்லாரும் என்னுடைய கணவர் இப்படித்தான் இருப்பாரு, என்னுடைய மனைவி இப்படித்தான் இருப்பார்கள் என்றால் அவங்க பார்த்ததெல்லாம் நல்லா மேக்கப் போட்டு ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. ஏன்னா பாக்குறப்பெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருப்பாங்க, நல்லா மேக்கப் பண்ணி இருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மேக்கப்பும் கலைஞ்சு போயிடும். என்ன சொல்லுவாங்க, ஒரு பணம் முடி கொடுக்கல, சாயமும் வெளுத்து போயிடும். பார்த்தா கலரே வேற மாதிரி இருக்குதே அப்படின்னு அநேகருக்கு ஆச்சரியம் வந்திருக்குது. ஐயோ, என் மனைவி கல்யாணம் பண்றப்ப நல்ல கலரா இருந்தாங்களே, அடுத்த நாளே கலர் மாறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா சிலவங்க என்னன்னா, கல்யாணத்துக்கான சிலவங்க வந்து போட்டோல தான் பார்த்திருப்பாங்க. போட்டோல தான் பார்த்துட்டு வந்து வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, பாத்துருவாங்க. அப்புறம் வந்த உடனே ஐயோ, கல்யாணம் பண்றப்ப கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டுருவாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஆள் வேற மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். என்னன்னா, கல்யாணங்கிறது வந்து ஜூம்ல பார்த்து ஜாம்னு நடத்தி அடுத்தது பூம் பூம் மாடு மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறது வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், உண்மையற்ற எதிர்பார்ப்புகள். சிலவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடெல்லாம் என் மனைவி செஞ்சு கொடுத்துருவாங்க, என் துணியெல்லாம் என் மனைவி நல்லா துவைச்சு அதை நல்லா அயன் பண்ணி நல்லா பத்திரமா கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, எனக்கு துணி மணிகள் வாங்கி கொடுப்பாங்க, நான் வேலைக்கே போகாம நீங்க வீட்லயே ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவாங்கன்னு சிலவங்க யோசிக்கலாம். அதே மாதிரி அநேக கணவன்கள் கூட, ஐயோ என் மனைவி எஸ்தர் ராணி மாதிரி என்னை பாத்துக்குவாங்க, நான் வீட்லயே இருந்து எல்லாமே வேலையை பாத்துக்கலாம், வீட்லயே இருந்து விளையாண்டுட்டு டிவி பார்த்துட்டு நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு அநேக அப்படி யோசிச்சிருக்காங்க. நிறைய பேர் அப்படியும் பண்றாங்க. நான் வெளிநாட்டிலயும் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் உண்மையற்ற எதிர்பார்ப்புகள். இது இருக்கிறதுனாலதான் என்ன வருது, அநேகருக்கு பிரச்சனை வருகிறது. நான் ஒரு முறை ஒருத்தர் சொன்ன ஒரு கதையை கேட்டேன் நானு. என்னன்னா, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆண் வந்து 2 பேரும் இந்த மாதிரி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் முடிச்ச உடனே அந்த ஆண் வந்து தனியா போய் அந்த பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க பாஸ்டர், என்ன சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. என்னுடைய கால் வந்து ரொம்ப வேர்க்கும்,
வேர்த்ததுன்னா என்னுடைய கால் வந்து அப்படியே துர்நாற்றமா இருக்கும். அதுக்கு என்ன பண்றதுங்க பாஸ்டர்? கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவிக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னா, அவங்க என்னைய உதறி தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க. டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் 2 வேளை நீங்கள் உங்களுடைய கால்களை நன்றாக சோப்பு போட்டு நல்லா கழுவிருங்க. கழுவிட்டு நைட்ல படுக்கிறப்ப என்ன பண்ணுங்க? சாக்ஸ் போட்டுக்கோங்க. சாக்ஸ் போட்டுட்டு விடியற்காலம் உங்க மனைவி எழுவதற்கு முன்பதாக அந்த சாக்ஸ எடுத்துட்டு போய் நீங்க துவைச்சிருங்க. துவைச்சிட்டு உங்களுடைய காலையும் கழுவிட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கோங்க. அப்புறம் காலையில எழும்பும் பொழுது அந்த அந்த வாசம், அந்த துர்நாற்றம் வராது என்று அவர்களுக்கு ஐடியா குடுத்தார். அவர் அந்த சைடு போன உடனே அந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் இதுவரைக்கும் அவர் வந்து என்ன பத்தி ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னை பத்தி நல்லா எதிர்பார்த்திருக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. என்னம்மா உங்களுடைய பிரச்சனை? என்னுடைய வாயில வந்து ஒரு துர்நாற்றம் வரும் பாஸ்டர். காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய இந்த வாய் துர்நாற்றத்த தாங்க முடியாது என்று அநேகர் வந்து சொல்லியிருக்கிறாங்க பாஸ்டர். ஐயோ! என்ன பண்றதுங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் வந்து இந்த துர்நாற்றத்தினால என்னை ஒதுக்கிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு குடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு, அம்மா இதுக்கு கவலைப்படாதீங்க. அவரு எழுந்திருக்கிறதுக்கு முன்பதாக நீங்க போயி பல்ல நல்லா துலக்கி, பல்ல நல்லா விளக்கி, மவுத் ஃப்ரெஷ்னர் எல்லாம் போட்டுட்டு வந்து அப்படியே வந்து படுத்துக்கோங்க. எழும்பும் பொழுது அந்த துர்நாற்றம் இருக்காது என்று அவர் தீர்வு சொல்லிட்டாரு. இதே அது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் 2 நாள், 3 நாள், 1 வாரம், 1 மாசம் நடந்திருக்குது. திடீரென்று ஒரு நாள் அவரு தூங்குறப்ப அந்த சாக்ஸ உதைச்சு விட்டுட்டாரு. சாக்ஸ உதைச்சு விட்டோன்னே, திடீர்னு அவர் காலையில எந்திரிச்சு சாக்ஸ காணோமே! ஐயோ! வாசம் வந்துருமே! துர்நாற்றம் அடிக்குமே என்னுடைய காலில் இருந்து என்று சொல்லி, அவரு அந்த போர்வையை கழற்றி எறிந்திருக்கிறார். எழுந்து அந்த சாக்ஸ தேடலாம் அப்படிங்கிறப்ப அந்த அவசரத்துல அந்த போர்வையை கழட்டி எறிஞ்சிட்டார். அப்பொழுது இந்த பெண்மணி எழுந்து அவர்களுக்கும் மறந்துட்டாங்க. காலையில போய் பல் துலக்கணும் என்ன எந்திரிச்சோன்னே அப்படிங்கிறது. அது எந்திரிச்சு அந்த திடீர்னு அவர் பண்ண அந்த இதுல அடிச்சு அந்த தெரியாம அவருடைய கை அந்த மேல பட்டோன்னே அந்த அம்மா கோவம் வந்து எந்திரிச்சு, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு வந்து இவர வந்து கத்தி இருக்கிறாங்க. இவர் மூஞ்சிக்கு பக்கத்துல வந்து. அப்பதான் அவரு சொன்னாராம், "ஐயையோ! என்னோட சாக்ஸ காணோம்னு தேடிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது நீ அந்த சாக்ஸ முழுங்கிட்ட" அப்படின்னு. இது இந்த கதையில இருந்து என்ன ஒரு 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 பிரின்சிபல் என்ன ஒரு காரியம் என்றால், ஒருவருக்கு ஒருவர் நம்ம வந்து சாரி அடுத்து சாரி nothing happened. என்ன ஆச்சுங்க? Something happened. All right, somebody is. Okay, let's get back. அப்ப என்னன்னா, உங்களுடைய உண்மையை நீங்கள் மறைக்கவே கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடி. அதனாலதான் அவங்க வந்து வேற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடியே, திருமணத்திற்கு முன்பதாகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு. எபேசியர் 24:25 அதுலதான் இந்த பைபிள் பிரின்சிபல் இருக்குது. நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். முதலே முன்பாகவே திருமணத்துக்கு முன்பதாகவே உண்மையை நீங்க சொல்லிடணும். திடீரென்று கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து பிரச்சனைகள் தான் முடியும். அதனாலதான் என்ன தீர்வு? இந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் முன்னதாகவே நேர்மையாகவும் உண்மையாகவும் நீங்க சொல்லி விடுங்க. எனக்கு நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி கிட்ட சொன்னது சில காரியங்கள். அதுல ஒண்ணு, நான் சமையலே செய்யறதுக்கு எனக்கு தெரியாது, என்னால சமையல் செய்ய முடியாது, நான் இந்த மாதிரி துணியெல்லாம் துவைச்சதே இல்லை, நீங்க தான் பண்ணணும்னு முதலே சொல்லிட்டேன். அதனாலதான் இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என்னுடைய மனைவி இது வரைக்கும் நான் வந்து துணி துவைச்சதே இல்லை, என்னுடைய மனைவியை எல்லாம் துவைச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட முதலே நான் சொல்லி அந்த டீல் போட்டேன். நான் உண்மையை முதலே சொல்லிட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் எனக்கு சமையல் தெரியாது என்று நான் சொல்லியும் கூட என்னுடைய மனைவி எனக்கு சமையல் செய்ய சில காரியங்களை கற்றுக் கொடுத்தும்
கற்றுக்கொள்ளவும் வைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இருந்தாலும் என்னன்னா, முதல்ல நீங்க டீல் போட்டுருங்க. முதல்ல நீங்க போடல, என்ன ஆயிரும்? உண்மையாகவும் நேர்மையாகவும் இல்லை என்றால் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் will lead to lot of problems. இந்த உண்மையற்ற எதிர்பார்ப்புனால அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஒரு 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 உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். பிரச்சனையே இந்த இந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆல்வேஸ் அண்டர் ப்ராமிஸ் பட் ஓவர் பெர்ஃபார்ம். இது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கோல். என்னுடைய வேலையிலோ யாராவது உங்களால செய்ய முடியுமா என்று சொன்னால், நான் என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று சொல்லிவிடுவேன். சொல்லிவிட்டு சொன்னதற்கு மேலாக நான் எப்பொழுதுமே சொன்னதுக்கு மேலாக தான் நான் செய்வேன். ஆனா நான் சொல்லிடுவேன் அவங்ககிட்ட, என்னால இதுக்கு மேல செய்ய முடியாது என்று சொல்லிடுவேன். சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல செஞ்சோம்னா அவங்களுக்கு என்ன இவர் இவ்வளவுதான் செய்ய முடியும்னு சொன்னாரு, ஆனா இவ்வளவு செஞ்சுட்டாரு அப்படின்னு என்று சொல்லி அதை அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதனால கல்யாணத்திலையும் நீங்க கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு முன்பதாகவே என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும்னு சொல்லுங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு மேல நீங்க செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. என்ன இவர் சொல்றதுக்கு மேல செய்யறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செய்யறதுக்கு மேல நீங்க சொல்லிட்டு கடைசியில சொன்னதை ஒண்ணுமே செய்யலைன்னா உங்க மேல கோபம் தான் வரும், பிரச்சனைகள் தான் வரும். So always under promise but over perform. That is a secret for success. மூணாவது பிரச்சனை என்னன்னா உடல் உறவு பிரச்சனைகள். இதை பப்ளிக்ல நான் டீட்டெயிலா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஒரு கான்பிடென்ஷியலான ஒரு மேட்டர். இருந்தாலும் அதை நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மென்ஷன் பண்ணேன். ஏன்னா திருமணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு முதல், அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். நான் மணிப்பால்ல நான் என்னுடைய எம்பிபிஎஸ் படித்த பொழுது ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட்ல யூனிவர்சிட்டியில ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க் எனக்கு கிடைத்ததுனால என்னுடைய ப்ரொஃபசர் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி ப்ரொஃபசர் கூப்பிட்டு, நீங்க ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி நீங்க பண்ணுங்க, மகப்பேறு இதுல பண்ணுங்கன்னு சொல்லி என்னை ஊக்குவித்து என்னை இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ல எனக்கு வேலையை கொடுத்தாங்க. அப்ப இந்த இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ல வேலை இருக்கிறப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினைசேஷன் யூனிட்ல அநேக தம்பதிகளுக்கு உதவியாக இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. அப்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்ச வந்தது எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது என்பதை குறித்து நான் அப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். ஆனா நான் சிம்லாவில் 1995 சிம்லாவில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஜஸ்ட் மேரிடு, கல்யாணம் ஆகி 2 நாள்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னுடைய கிளினிக்கு வந்தாங்க. அந்த பொண் ஒரு சின்ன இளம் வயது பெண் தான். இந்த வாலிபனும் ரொம்ப இளம் வயது வாலிபன் தான். 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. 2 பேரும் உட்கார்ந்து இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல. வந்தோன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னப்ப அந்த பெண்மணி வாயை திறக்கவில்லை. இவர் மட்டும் தான் வாயை திறந்து, இந்த பெண்ணுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்க, ஆனா இந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலைங்க அப்படின்னு எனக்கு சொன்னாரு. எனக்கும் திருமணமாகாத வயது, எனக்கு என்ன வேண்டதை சொல்வது என்று தெரியல. அப்பொழுது நான் யூசுவலாக எந்த ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை கடவுள் தான் எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நான் யோசிச்சு கொடுத்தேன். அப்பொழுது அவங்க சொன்ன பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு என்ன சொல்றது என்று தெரியவில்லை. அப்பொழுது நான் கண்களை மூடி ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை செய்து, இதுக்கு நான் எனக்கு எப்படி நான் உங்களுக்கு பதில் சொல்றது என்று சொல்லும்போது நான் சிறிய ஒரு ஜெபத்தை ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பிரேயர் தான் நான் பண்ணுவேன் கிளினிக்ல. அதை நான் சென்டென்ஸ் பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே அவர்கிட்ட சொன்னேன், அந்த நபர்கிட்ட சொன்னேன், திருமணம் என்பது எந்த வேலைக்கு சென்றாலும், எந்த ஒரு இதுக்கு நீங்க இன்டர்வியூக்கு போனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்பாங்க. ஆனா திருமணம் என்பதுலதான் ஒரே ஒரு இதுலதான் எக்ஸ்பீரியன்ஸா இல்லாம வரணும் அப்படிங்கிறது. அதனால நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றீங்களே, இன்ஃபேக்ட் நீங்க அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொன்ன அந்த பையனுக்கு ஒரு தெளிவு வந்தது. எனக்கே அது ஆக்சுவலா எனக்கே அது ஒரு புதுசா அது தெரிஞ்சது. எனக்கே ஒரு தெளிவா இருந்தது, அந்த பையனுக்கு ஒரு தெளிவா இருந்தது. அந்த பையனுக்கு வந்த தெளிவும் எனக்கும் அந்த தெளிவும் அன்னைக்குதான் வந்தது. அப்புறம் இது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற நான் யோசிச்சு கொண்டிருக்கிற பொழுது பூனால நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
7ஆம் ஆண்டு ஒரு ஒரு பெண்மணி நம்முடைய ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தனியா பேசணும் அப்படின்னாங்க. நான் வந்து தனியா அப்படி பேச முடியாதுங்களே, இந்த நர்ஸ் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லைங்களா எனக்கு அவங்க முன்னாடி பேசக்கூடாது அப்படின்னாங்க. அப்படிங்களா, அப்பனா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவமனையில இருந்து வெளியே வந்து அந்த நர்ஸ் கொஞ்சம் தூரத்துல நிக்க சொல்லிட்டு நானும் அந்த கிரவுண்ட்ல நின்று கொண்டு என்ன அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவனுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன ஒரு கொள்கைனா, பைபிள்ல பிரசங்கி 7:8 இருந்துதான், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. அப்ப துவக்கம் வந்து சில சமயத்துல வந்து சரியா இருக்காம இருக்கலாம். ஏன்னா ஒருவருக்கும் அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அனுபவம் இல்ல. கல்யாணம்ங்கிறது வந்து திருமணம் வாழ்க்கையில வந்து அனுபவம் இல்லாமல் தான் அதுல நுழைகிறார்கள். அதனால துவக்கத்தை பார்த்து நீங்கள் துவண்டு போக வேண்டாம், அது முடிவு நல்லாக இருக்கும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்து விட்டேன். அதற்கப்புறம் அவர்கள் சுமூகமான குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள் என்பது உண்மை. என்னன்னா ரிசல்ட் என்னன்னா, இந்த பைபிள் பிரின்சிபல் படி என்னன்னா, நீங்க வந்து பொறுமையா இருக்கணும். பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா பொறுமையாக இருங்க. கொஞ்ச நாள் சரி சென்றப்பட எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகவும். இதற்கு மேல எனக்கு இதை வந்து டீட்டெயில் என்னால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால சொல்லலையேன்னு வருத்தப்படாதீங்க, அதிகமா சொல்லிட்டேன்னு வருத்தப்படாதீங்க. அடுத்த பிரச்சனை என்னன்னா, திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நிதி பிரச்சனைகள். நேற்று அழகாக போதகர் சொல்லி இருந்தாரு. இருந்தாலும் நான் சொல்ல போறது வந்து அந்த டீடைல்ஸ் இல்ல, ஒரே ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். திடீரென்று ஒரு 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 9:30 10 மணி இருக்கும். எனக்கு ஒருவர் தொலைபேசியின் மூலமாக கூப்பிட்டு, என்னை போலீஸ் என்னை பிடிக்க வந்து விட்டார்கள், தயவு செய்து என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று திடீரென்று கூப்பிட்டார். அப்பொழுது யூசுவலாக எந்த ஒரு சபை சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் நானும் என்னுடைய தகப்பன், என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் தந்தையார் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, எப்பவுமே நீ விசிட்டிங் போறப்ப உன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். அதனால என்னுடைய சபை சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி, நானும் என்னுடைய மனைவியும் தான் செல்வோம். அப்படியே நாங்க செல்வது கூட குழந்தைகளை மற்றொரு வீட்டுல விட்டு யார் இடத்துல விட்டு தான் நாங்க செல்வோம். ஆனா அது ஒரு மணி 10 மணி இருக்கிறதுனால எங்கேயும் செல்ல முடியல என்று குழந்தைகளை அப்படியே வீட்டுல கூட்டிட்டு, ஏன்னா போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுத நேரத்துல நான் அங்க சென்ற பொழுது அந்த போலீஸும் வந்துட்டாங்க. அப்புறம் அங்க நடந்த காரியத்தை குறித்து நான் விருப்பப்படல. ஆனா அந்த மூல காரணம் என்பது என்ன என்பதை பார்த்து அவர்களுக்கு பல காரணங்களை சொல்லி கொண்டிருந்த பொழுது ஒரு காரியம் எனக்கு புலன்பட்டது. அது என்னன்னா, அவர் சொல்றாரு, எங்க 2 பேர்த்துக்குள்ள வர பிரச்சனைக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னா நிதி பிரச்சனை. ஏனென்றால் திருமணம் ஆன முதல் நாளிலிருந்து என்ன அவர்களுக்கு சம்பாதனை, எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா அவர்களுடைய அக்கவுண்ட் வேற, என்னோட அக்கவுண்ட் வேற. அவர்கள் சம்பாதிக்கிற காசை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கும் தெரியாது. நான் தான் இந்த குடும்பத்துக்கு அது செய்யறேன், இது செய்யறேன். அவங்க துணி வாங்கி போடுறாங்க, அவங்க அதை பண்றாங்க, இவங்க இது பண்றாங்க. ஆனா நான் தான் ரொம்ப இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்று அவர் சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நானும் எனக்கு இந்த குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை எவ்வளவு என்னால முடியுமோ அதை செய்யறேன் அவங்க சொல்றாங்க. அவர்களுடைய பணம் வேறு, இவருடைய பணம் வேறு. அவர்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருக்கும் என்ன நிதி நிலைப்பாடு என்பது ஒருவருக்கு புரிதல் இல்லை. அதுதான் ரொம்ப என்னன்னா ஃபைனான்சியல் சீக்ரெசி. நிதி, அவளுடைய குடும்ப நிதியின் ரகசியம் இருவருக்குமே ரகசியமா தான் இருந்தது. அவருடைய ரகசியம், இவருடைய ரகசியம். லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. இவர் என்ன பண்றாங்க, காசு வச்சு என்ன பண்றாங்க, அவங்க என்ன காசு வச்சு என்ன பண்றாங்கன்னு ஒரு வெளிப்படை தன்மை இல்லை, அவர்களிடத்துல இல்லை. அதனாலதான் அவங்க குடும்பத்துல தினமும் இந்த நிதி ஃபைனான்சியல் ரீசன்ஸ்னால அவங்களுக்கு பிரச்சனை, சண்டையே வந்தது. அப்போ நான் அவங்க இடத்துல நான் சொன்னது என்னன்னா, எபேசியர் 5:31, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு
தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். 2 பேரும் ஒரு மாம்சம் ஆயிடுறாங்க. அப்ப 2 பேருமே ஒரு மாம்சம் ஆயிட்டு இருக்கிறப்ப எதுக்குங்க உங்களுக்கு 2 அக்கௌண்ட்? 2 அக்கௌண்ட் ஒருவேளை திருமணத்துக்கு முன்பதாக இருந்தா அந்த 2 அக்கௌண்ட்டையும் ஒரு அக்கௌண்ட் பண்ணிட வேண்டியதானே? மாம்சமே ஒன்றானதுக்கு அப்புறம் எதுக்கு 2 அக்கௌண்ட்? மாம்சம் ஒன்றா இருக்கிறது, ஆனா அக்கௌண்ட் 2ஆ இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனையே இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நான் அப்பொழுது நான் என்னுடைய எக்ஸாம்பிள சொன்னேன். நான் இந்த நாட்டிற்கு வந்த பொழுது என்னுடைய மனைவி எனக்கு முன்பதாக வந்து விட்டார்கள். பேங்க் அக்கௌண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. நான் வந்து தனியா வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கவே இல்லை. அவங்களோட அக்கௌண்ட்ல நானே போய் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆகிட்டேன். இதுவரைக்கும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு மாம்சமே ஒரு மாம்சமா இருக்கிறப்ப எதுக்குங்க 2 அக்கௌண்ட்? அந்த 2 அக்கௌண்ட் இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொன்ன பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்பொழுது அவர்கள் பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் ஒன்றுபடுங்கள். அப்புறம் இந்த பண காரியங்களை குறித்து நான் இதுவரைக்கும் என்னுடைய இஷ்டத்திற்கு நான் பணத்தை செலவு பண்ணுவேன். ஆனா என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் எங்களுடைய பணத்தை நான் செலவு பண்ண மாட்டேன். நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நீ இவ்வளவு சம்பாதிக்கிற என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற, 2 பேரும் தான் சேர்ந்து சம்பாதிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து சேர்ந்து நம்மளுக்கு இருக்கிற குழந்தைகள், அவர்களுக்காக நம்ம இது பண்றோம், சேர்ந்து நம்ம வாழ்கிறோம். அதனால நான் வந்து ஒரு காசு கொடுக்க வேண்டும் என்றால், இல்லைன்னா ஏதாவது ஒரு பண்ண வேண்டும் என்றால் நான் என்னுடைய மனதில சொல்லிட்டு நான் செஞ்சிருவேன். அவங்க வந்து எஸ் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொல்றதுக்கு நான் வெயிட்டும் பண்ண மாட்டேன். சில நான் பிராக்டிகலா சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறத சொல்றேன். அது கரெக்டா தப்பான்னு நான் சொல்ல வரல. ஆனா என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் நான் ஒரு காசு விஷயத்துல ஒரு இதுலயும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இருக்கிறது ஒரு அக்கௌண்ட். நான் செஞ்சாலும் செய்யலினாலும் என் மனைவிக்கு தெரியும். இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் நான் என்னுடைய ஒரு காசை நான் செலவு பண்ண மாட்டேன். என்னுடைய மனைவியோ ஒரு பைசா கூட அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லிட்டு செலவு பண்றதுக்கு வேற சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு முறை கூட அவங்க வந்து காசு செலவு பண்ணினதே இல்லை. அவங்களுக்கு கார்டோ அக்கௌண்ட் தான் இருக்குது ஒழிய அதை தொடுவதோ அதை செய்வதோ அவர்கள் இல்லை. ஏனென்றால் நம்ம மாம்சமே ஒன்றானதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, நிறைய அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஆனா இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அது பிரிஞ்சு அந்த ரகசியமா இருக்கிறதுனாலதான். அதனால இது என்னுடைய எபேசியர் 5:31 படி மாம்சம் ஒன்றா இருக்கிறதுனால அக்கௌண்ட்டும் ஒன்னா இருக்கிறது நல்லது. 2 பேரும் வெளிப்படைத்தன்மையா செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் ஆலோசிங்க, ஒன்றுபட்டு செயல்படுங்க. பைனான்சியல் காரியத்துல நிதி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது என்னுடைய ஒரு அட்வைஸ். அடுத்தது என்ன பிரச்சனைனா அடிக்ஷன், அடல்ட்ரி இஷ்யூஸ், அடிமை யாதல், கள்ள தொடர்புகள். இதை நான் சிறு வேகமாக சொல்லிக்கொண்டு நான் முடித்து விடுகிறேன். என்னன்னா அடிக்ஷன்னா நீங்க பாட்டுக்கு சாராயமோ மற்றும் குடிப்பழக்கமோ என்று இல்லைன்னா ட்ரக்ஸ் யோசிக்க வேண்டாம். இந்த போனே பெரிய ஒரு அடிக்ஷன், சோசியல் மீடியா ஒரு பெரிய அடிக்ஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனைவி வந்து என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. ஒரு கணவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, என் மனைவிக்கு வந்து ரொம்ப இந்த ஜூம் பைத்தியம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா என்னங்க அவங்க சொல்றாங்க, இல்லங்க நான் வந்து மெசேஜஸ் தானே கேட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு சொல்றாரு, எங்க மெசேஜ் தான் கேட்பாங்கன்னு, ஆனா இந்த குழந்தைகளை கவனிக்கிறது இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் ஜூம் மீட்டிங்லயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு நல்ல காரியமாக இருந்தா கூட அந்த ஜூம், அதனால நீங்க ஜூம் மீட்டிங் போக வேண்டாம் நான் உங்களை சொல்ல வரல, தயவுசெய்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் நீங்க ஜூம் மீட்டிங் போனாலும் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள், உங்களுடைய கணவனுக்கு தேவையான காரியங்களை நீங்க தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஜூம்ல அடிக்க நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக், கணவனை ஃபேஸ் பண்றதை விட இந்த ஃபேஸ்புக்கை தான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இதனாலதான் கணவனுக்கு ரொம்ப வருத்தம் வந்துருது. எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக்லயே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, என்ன ஃபேஸ் பண்றதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம் இருக்குது. சோசியல் மீடியா, சிலவங்களுக்கு வந்து இந்த பாட்டுகள் கேட்கறதுல ரொம்ப இது இருக்குது. இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து, அப்புறம் கணவனுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ், டிவி,
அந்த மாதிரி அது விளையாட்டு இதுல இருக்கிற அடிக்ஷன் இருந்ததுன்னா வீட்டுல கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வருது. அப்புறம் கள்ள தொடர்புகள். எனக்கு தெரிந்த நான் நியூஸ்ல இருக்கிறப்ப 2002 கல்யாணம் எங்களுக்கு கல்யாணம் 2001 கல்யாணம் ரொம்ப கல்யாணம் ஆகி அப்பதான் வந்திருக்கிறோம். திடீரென்று ஒரு 10 மணிக்கு நைட்ல கதவு தட்டணும்னு ஒரு தம்பதிகள் வந்து என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று உங்க வீட்டுல பேசணும் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க. உள்ள வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சோன்னே என் மனைவிக்கு ரொம்ப ஷாக்கு. அவங்க அந்த அம்மாவை பார்த்துட்டு அவங்க ஒரே அழுக. என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கிறாங்க. 2வது குழந்தையில கர்ப்பமா இருக்காங்க. தன்னுடைய கணவர் கர்ப்பமா இருக்கிற நேரத்துல என்னை விட்டு இப்பொழுதுதான் 10 மணிக்கு தான் அவரு வர்றாரு. அவருக்கும் இன்னொருவருக்கும் தொடர்பு அடிக்கடி போன்ல பேசிக்கிறாங்க, அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா என்னுடைய கர்ப்ப காலத்துல என்னை கவனிக்காமல் அந்த பெண்ணிடத்திலேயே அநேக நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்று அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரோமர் 12:17 இதைத்தான் நான் அவர்கிட்ட படிச்சு காமிச்சேன். நான் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. அவர் வந்து நான் இல்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படி இல்லைன்னா கூட நீங்க தயவு செய்து உங்க மனைவி அப்படி ஃபீல் பண்ற மாதிரி நடந்துக்காதீங்க. எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நான் அதை கடவுளுக்கு முன்பாக சொல்றேன். ஜெபம் பண்ணி அன்னைக்கு நைட்டு அவங்க 12 மணிக்கு மேல அவங்க வீட்டுக்கு போனாங்க. இன்று அவர் வந்து ஒரு சபை மூப்பராக இருக்கிறாரு. ரொம்ப ஆசீர்வாதமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த தம்பதிகள் இருக்கார் என்பதை சொல்ல நான் எந்த ஒரு அவங்க வீட்டுல பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு போன் போட்டு பைபிள் இதுல வந்து உங்களுக்கு நீங்க பைபிள் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லுது என்று அவர் என்னிடத்துல கேட்பார். இப்பொழுது கூட என்னிடத்துல உடனே போன் போட்டு பைபிள் என்ன சொல்லுது. ஏன்னா நான் சொல்லுவது வந்து பைபிளை தவிர நான் மத்தவங்களுக்கு எந்த கதையும் சொல்ல போறது இல்லை. பைபிள் இந்த மாதிரி தான் சொல்லுது. நீங்க இந்த மாதிரி செய்யறதுன்னா செய்யுங்க, அது உங்களோட இஷ்டம். அதுல இருந்து அவர்கள் இருவரும் நேர்மையாக இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனையே இல்லை. இதுக்கு என்ன ஒரு தீர்வுனா நேர்மையாக இருங்க, மறைக்க வேண்டாம். கடைசியா இதை சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் சொல்லி முடிச்சிடறேன். தொடர்பு சிக்கல்கள், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ். கம்யூனிகேஷன்ஸ்னா சிலவங்களுக்கு 2 விதமான கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஒண்ணு வந்து அதிகமா கம்யூனிகேட் பண்றது, அதிகமா பேசுவது. அன்று கூட சகோதரர் எல்டர் ஆண்டர்சன் அவரும் அவருடைய மனைவியும் சொன்னாங்க, இந்த கம்யூனிகேஷன் பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. 2 பிரச்சனை இருக்குது. ஒண்ணு வந்து அதிகமா பேசுறது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு தெரிந்த ஒரு தம்பதிகள், அவருக்கு கோபம் வருது. நான் எவ்வளவு சொன்னாலும் எனக்கு கோபம் வருதுங்க. என்ன சொன்னாலும் அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு திருப்பி சொல்றது இல்லைங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க என்கிட்ட, அதுக்கு பேர் வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் என்று படிக்கும்போது ரிசர்ச்ல கூட அது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்கால மினசோட்டால ஒரு லெபார்டரி இருக்குது. அந்த லெபார்டரி தான் உலகத்திலேயே குவைட்டான லெபார்டரி. அந்த லெபார்டரியில வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 45 நிமிடத்திற்கு மேல அந்த லெபார்டரியில யாருமே இருக்க முடியாதாம். ஏன்னா அந்த அவ்வளவு ஒரு சைலண்ட், ஒரு சவுண்ட் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 45 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது. அதனால சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க, ரொம்பவும் பேசி தொல்லப்படுத்தாதீங்க. உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். என்னன்னா, திறந்த மனதுடன் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா திறந்த மனதுடன் ஆலோசிச்சு சொல்லிருங்க. இதுதான் இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. நன்றாக தொடர்பு, கம்யூனிகேட் வெல். நீங்க ஒவ்வொருவரும் பேசாம கோவிச்சுட்டு அங்கங்க திரும்பி இருந்தீங்கன்னா இந்த தொடர்பு சிக்கல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். சமூகமாக உங்களுடைய வாழ்க்கை செயல்படாது. எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னுடைய மகளுக்கு 18வது வயது நடந்தப்ப நான் வந்து பேச மாட்டேன். அடிக்கடி பேசாமே இருந்ததுனால ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கி கொடுக்கல, ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி என் மனைவி என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்ப அவங்க வேலைக்கு போன பொழுது எனக்கு இந்த பிளாக் எழுதுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் நிறைய பிளாக் எழுதுவேன். அப்பொழுது நான் பிளாக் எழுதி, நீங்க உங்களுடைய மகளுக்கு விஷயம் பண்ணல, நீங்க வந்து கிஃப்ட்ஸும் வாங்கி கொடுக்கல, ஒண்ணுமே பண்ணலையே
அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணலையே, இந்த பேண்டமிக்ல ஒண்ணுமே செலிப்ரேட் பண்ணலையே, அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் உடனே ஒரு பிளாக் எழுதி என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகளுக்கும் அனுப்புனேன். அதே போல எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் அந்த பிளாக் அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விட்டோன்னே எல்லாரும் கிஃப்ட் கொடுக்காதவங்க எல்லாமே கிஃப்ட் அனுப்பிச்சு விட்டாங்க என் மகளுக்கு. அப்புறம் என்னுடைய மகளுக்கும் சந்தோஷம். இந்த கிஃப்ட் கொடுத்தவங்க கூட அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த பிளாக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம். அதை மட்டும் இல்லாம கிஃப்ட் கொடுக்காதவங்க கூட கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வீட்டுல பேண்டமிக்ல வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப என் மகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த கம்யூனிகேஷன் பண்ணா அது எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஆச்சரியத்தை நல்ல ஒரு பிரச்சனையை சுமூகமா முடிக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்லாஸ் பிரச்சனையை பத்தி குறிச்சு சொல்லலாம், ஆனா இப்ப எனக்கு நேரம் இல்லாத காரணத்தால நான் அதை முடிச்சுக்கொள்ள. பல காரியங்கள் இருக்கிறது, அதை பத்தி நான் சொல்ல. நான் வேணா ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 5 languages of love என்று சொல்லி இருக்குது. இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஒரு டாக்டர் வந்து இந்த 5 languages of love சொல்லி இருக்குது. என்னன்னா, சேவை செயலில் do acts of service. அப்புறம் உங்களுடைய கணவனையோ மனைவியோ தொட்டு நீங்க பேசுங்க. அப்புறம் நேரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், பரிசுகளை வழங்குங்கள், உறுதிப்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள். இதுதான் 5 languages of love. அப்புறம் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பைபிள் என்ன ஒரு அழகான ஒரு என்னன்னா, 1 கொரிந்தியர் 13ல அன்பு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு பாட்டம் லைன், ஒரே லைன்ல உங்களுக்கு நான் சொல்லணும்னா, அன்பு மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனையே இருக்காது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு இருந்துச்சுன்னா, அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பு இருந்துச்சுன்னா எப்படி பிரச்சனை குடும்பத்துல வருங்க? அதனால the basis of all the problem is lack of love. அன்பு இன்மையினாலே தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. அன்பு மட்டும் இருந்ததுன்னா, பைபிள்ல சொன்னது போல பல பாவத்தை கூட அன்பு மூடிவிடும் என்று. இட் will cover a multitude of sins. பாவத்தை மூடிக்கொள்ளும். இவ்வளவு ஒரு அன்பு இருந்ததுன்னா பிரச்சனைகளுக்கே காரணமே இருக்காது. அநேக பிரச்சனைகள் இருக்குது, ஆனா அன்பு மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் எதிர்கொள்ளலாம், தாண்டி வந்து விடலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சாந்தமாகவும், ரொம்ப அழகாகவும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அழகாகவும் இருக்கும், வாழ்வதற்கும் அழகா இனிமையாகவும் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, கடவுள் உங்களுடைய குடும்பத்தில் அன்பை பொழிந்து, அன்பை ஈந்து, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள உங்களுக்கு தயவு செய்வார் என்பதை என்று நான் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்து வேண்டி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி டாக்டர் எலைசர் அவர்களுக்கு. இந்த அருமையான ஒரு பயிற்சி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 5 language of love ஒரு புஸ்தகம் இதுல வெளியிட்டு இருக்கிறாங்க. இது குறித்து இன்னும் நாம் கற்றுக்கொள்ளணும்னா அந்த புஸ்தகத்தை வாங்கி நாம் பெற்றுக்கொள்ளணும், அது கூடுமானால படிக்கணும் என்று நான் ஊக்குவிக்கிறேன். இதுல அநேகர் ரொம்ப ஆர்வமாக நீங்க கவனித்து கொண்டு வந்தீங்க. புதிதாக திருமணம் புரிந்த நரேஷ் ஜான்சியும் ரொம்ப ஒத்து கவனமா கேட்டாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வேளையில இந்த பயிற்சியில நீங்கள் பங்கு பெற்று இந்த ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் ஒருவரை அனுசரித்து இதுல அன்பு பாராட்டுறதுல எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து புதிதாக திருமணம் புரிந்தவர்கள் மட்டுமல்ல, திருமணத்துல 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷ காலமாக திருமணம் ஆனவங்களுக்கு கூட இது மிக முக்கியமா இருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? உண்மைதானே? அதனால இந்த வேலையில இந்த ஆலோசனைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த ஆலோசனைகளை கேட்பதற்கு நமக்கு நேரம் தான் பற்றாக்குறைவா இருக்கிறது, நமக்கு போதுமான நேரம் இல்லை. அதனால இதை நிச்சயமாக ஒவ்வொருத்தர் ஒரு ஆலோசனைகள் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு நேரம் பத்தாது, மன்னிக்கணும். இந்த வேலையில நாம் யாவரும் கூட ஒரு விசை தலைவணங்கி ஜபத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். டாக்டர், ப்ளீஸ் ஆஃபர் a benediction and word of closing prayer.
வானதி வானங்களே வீட்டிலிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்களுடைய பரம பிதாவே, ஆண்டவரே இதோ ஆண்டவரே நீர்தாமே உம்முடைய அனாதை தீர்மானத்தின் படி இந்த திருமணத்தை நியமித்திருக்கிறீர். மனிதன் தனிமையா இருப்பது நல்லது என்பதை ஆண்டவரை நீர்தாமே அறிந்து இந்த திருமணத்தையும் இந்த திருமண வாழ்க்கையும் ஆண்டவரை நீர்தாமே உருவாக்கி இருக்கிறீர். இந்த ஒரு ஆண்டவர் இந்த திருமண வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை ஆண்டவரை நாங்கள் உணர்கிறோம், வேதாந்தத்திலிருந்து அறிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆண்டவரை இந்த ஒரு ஒன்றுபாட்டை குலைக்க சாத்தான் சதி செய்து ஆண்டவரை இந்த திருமண வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளும் சிரமத்தையும் ஆண்டவரே அவன் ஈடுபடுத்த முயற்சி செய்கிறான். இருப்பினும் ஆண்டவரே எங்களில் இருப்பவர் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே நீர்தாமே உம்முடைய நீர்தாமே எங்களுடனே வந்து தங்கி தாபரித்து ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய அன்பை ஆண்டவரே பொழிந்து உம்முடைய அன்பை ஆண்டவரை எங்கள் மேலே எங்களுடைய மனதிலே ஊற்றி நாங்கள் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே இந்த அன்பை ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த அன்பை நாங்கள் பரிமாறி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் சுபமாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆண்டவரே நீர்தாமே நியமித்த இந்த நியமனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆண்டவரே உம்முடைய ஆவி எங்களுடைய மனதிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் உம்முடைய ஆவியும் உம்முடைய ஆவியின் கிருபைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் ஆண்டவரே இந்த அன்போ ஆண்டவரே இந்த சாந்தமோ பொறுமையோ இருக்காது. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபையை கட்டளையிட்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாகவும் ஆண்டவரே சாட்சிகளாகவும் வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் மிக தாழ்மையாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். May the grace of our Lord and Savior Jesus Christ and the love of our eternal Father and the sweet abiding presence of the Holy Spirit be with us now and forever. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் மறுவாத்திருங்க. ஆமேன். நன்றி. என்னோட கூட டாக்டர் எலைசர் கூட மற்றும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக குழுவினர் சார்பாக அவரும் கூட சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. டாக்டர் அவர்களுக்கு நன்றி, அவருடைய நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கொடுத்திருக்கிற ஆலோசனைகள் மிகவும் அருமையான ஆலோசனைகள். நாம் சற்று நமக்கு கிடைக்காது, இது அனுபவத்து ரீதியில தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கல்யாணம் பண்ணிட்டு பிற்பாடு, திருமணத்துக்கு பிற்பாடு நாம் பெற அனுபவம் தான். ஆனா இன்றைக்கு அந்த அனுபவம் முன்கூடியே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இது மிகவும் நீங்க புஸ்தகத்திலிருந்து தான் படிச்சு தெரிஞ்சுக்கலாம், ஆனா அனுபவத்திலிருந்து இல்லை. ஸோ அதனால இந்த வேலையிலே டாக்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இதே நேரத்தில் நாளை தினத்தில் நாம் சந்திப்போம். நாளை தினத்தில் நம்ம மத்தியில டாக்டர் பாஸ்டர் எபினேசர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வருகிறார். இந்த வேலையில் அறிவிப்பு கடந்து போகலாம். பிரதர் எட்வர்ட். தேவனுடைய நாமத்துக்கு கேக்குதுங்களா? கேக்குதா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டாக்டர்னு பார்த்தா அவர் வந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மாதிரி, இன்னைக்கு கல்யாண இன்ஸ்பெக்டர் மாதிரி அழகா நமக்கு அறிவுரை சொன்னார். டிராஃபிக்னா என்னதுன்னா பிரச்சனை, அதனால நிக்கணும், கவனிக்கணும், அப்புறம் தான் போகணும், முதல்ல போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு ஒரு கல்யாணத்துல எவ்வளோ அழகா கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய டைம்ல இருக்காது, கல்யாணத்துக்கு பிரச்சனைக்கு பின்னாடியும் நிறைய பிரச்சனை இருக்குன்றத அழகா சொல்லி அதை எவ்வளவு தத்ரூபமா புரியுற மாதிரி அவருடைய அந்த டிராஃபிக் லைட்ல வட்டிய கதையை அந்த டிராஃபிக் லைட்ல வச்சே கதையை முடிச்சிட்டாரு. அழகா சொல்லி கொடுத்தாப்புல. அதனாலதான் அவரு போன தடவை அவர் பண்ண பிரசன்டேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தா நமக்கு. அதனாலதான் எல்லாரும் சொன்னாங்க அவரை மறுபடியும் கூப்பிட்டு அவர் டாக்டரை பேச வைப்போம் அப்படின்ட்டு. அந்த தாம்பத்திய காரியங்கள் அதெல்லாத்தையும் பத்தி நாசுக்கா பட்டும் படாமலும் டாக்டருக்குள்ள தோரணையிலேயே அழகா கவுன்சிலிங் கொடுத்தாரு. சில காரியங்கள்லாம் கவனிக்கணும், இன்னொன்னு நிறைய அறிவுரைகள் சொல்ல, பிரைவேட்டா சில அறிவுரைகள்லாம் சொல்லணும், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நம்மகிட்ட. அவரு நம்ம குரூப்ல இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க டைம் எல்லாம் இங்க வெளிநாட்டுல தெரியும், அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம் 6 வாரம் எடுக்கும் ஒரு டாக்டர். ஆனா நமக்கு நேரத்தெல்லாம் செலவழிச்சு நமக்கு வந்து
நம்ம அட்வென்டிஸ்கார டாக்டருங்கள் வெளிநாட்டுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அவங்க வந்து நமக்கு நல்ல அறிவுரைகள், அதாவது இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அறிவுரைகள்லாம் வந்து அவங்க சொன்னாதான் எடுபடாது. மற்ற அறிவுரைகள் வேற ஆள் சொன்னா அது வந்து எடுக்காது, சரிபடாது. ஆனா அவங்க சொன்னாதான் அது சரியா இருக்கும். அவங்க சொன்னாதான் நம்ம கேட்பவும் கூட. நம்ம வீட்டுல ஒரு மாத்திரையை கொடுத்தா இருக்க முடியாது. அது நமக்கு அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட. ஒரு மாத்திரையை நான் சாதாரண ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்டோம்னா வீட்டுல மனைவிட்டையோ கணவன்ட்டையோ இதை நீங்க சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டோம். ஆனா டாக்டர் அதே மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஆனா அதை எடுத்தா நமக்கு திருப்தி ஆயிடும். ஏன்னா அவங்க தான் சொல்லணும், அதுதான் அது நல்லது அப்படி இருந்து. அப்படி இன்னொன்னு வந்து என்னன்னாக்க, நம்ம டாக்டருங்களை நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். வேற அவங்கள்ட்ட இருந்து அறிவுரை கேட்டு தெரிஞ்சுக்கணும், பிடிக்கணும். அவங்கள்ட்ட இருந்து நீங்க நிறைய அறிவுரை வச்சுக்க, எங்களுக்கு தாங்க, நாங்க அட்வைஸ் கேட்டுக்கணும்னு நம்ம தான் அவங்கள்ட்ட நம்ம சொன்னாதான் அவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க அப்படியே இருப்பாங்க பேசாம. அதனால அவங்கள நாங்க விடுற மாதிரியும் கிடையாது. அதனால நிறைய கூட்டங்கள்ல அவர் வரணும், டைம் எடுத்து நமக்கு இந்த செய்தியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல மீட்டிங்ல வரணும், நிறைய அறிவுரைகள் எங்க குரூப்புக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்க வேண்டிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்காக வேண்டியும் உங்க குடும்பத்துக்காண்டியும் நீங்க இங்க வெளிநாட்டுல செய்யற ஊழியத்துக்காக வேண்டியும் நாங்க ஒரு டாக்டர் பால் அவரை வந்து நாங்க எங்களுடைய தனி ஜபத்திலையும் நம்ம குடும்ப ஜபத்திலையும் நினைச்சுக்கோம். கடவுள் அவர் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு வந்து என்னன்னாக்க, நாளைக்குள்ள அறிவிப்பு என்னன்னாக்க, பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்டர் எபினேசர் வர்றாரு நாளைக்கு. எபினேசர் வந்து நாளைக்கு என்னன்னாக்க மறுபடியும் இன்னொரு டாபிக்ல நாளைக்கு பேசுறாரு. சனிக்கிழமை நமக்கு எந்த மீட்டிங்கும் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் இருக்கும். இன்னொரு டாக்டர் வர்றாரு. அதனால வந்து என்னன்னாக்க பல ஆட்கள் இதுல வந்து நிறைய கல்யாணம். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்ன மாதிரி மலேசியால இருந்துட்டு ஆண்டி மகனும் பொண்ணும் அவங்க வந்திருந்தது, ஹெலனோட அண்ணனும் அவங்க அண்ணியும் வந்து நம்மகிட்ட அட்வைரில் நிறைய பேர் வந்திருக்காங்க. விசேஷமா இப்பதான் அவங்க கல்யாணம் ஆனவங்க வந்து கேட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குது. நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்களை கூட்டிட்டு வாங்க. கல்யாணம் முடிச்சிருக்கிறவங்களுக்கும் நமக்கும் நிறைய அட்வைஸ் தேவை. நிறைய தேர்தல நினைக்கிறதே கிடையாது. பாருங்க, ரொம்ப அழகான சத்தியம். ஒண்ணுமே இல்லாம ஒரு சாதாரண காரியத்தை வச்சு அழகா நிக்கணும், கவனிக்கணும், அதுக்கு பிறகுதான் போகணும். எடுத்தோடனே போனா நம்ம டேஷ் அதுல போய் மோதி நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா, ஏதோ ஒரு வேற டாபிக்ல பேசணும்னா ரொம்ப அழகா சின்ன காரியத்தை வச்சு அழகா சொல்லி கொடுத்துட்டாப்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நீங்க என்னன்னாக்கா, தயவு செய்து நீங்க வந்து எல்லாரும் வாங்க. இந்த மாதிரி ஆலோசனைகள் நமக்கு தேவை. இன்னைக்கு நமக்கு தெரியும் அட்வென்டிஸ்ட் குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும், மனசாட்சிக்கு பொதுவா தெரியும் எவ்வளவு கல்யாண காரியங்கள் பிரிஞ்சு போயிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அட்வைஸ் கேட்கறது இல்ல, கல்யாணத்துக்கு பின்னாடி அட்வைஸ் கேட்கறது இல்ல. அதனால இந்த மாதிரி ஆலோசனை இதெல்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு முத்துக்கள். இந்த மாதிரி அட்வைஸ்ல ஆலோசனைகள் வந்து முத்துக்கள். அதை நம்ம வாங்கிக்கணும். அது இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா போகும். அது அவங்களோட பெனிஃபிட்டுக்கு சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்கணுன்றதுக்கு நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இவங்க எல்லாம் வந்து டைம் எடுத்து வந்து திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லுவேன். நான் எவ்வளவு நீங்க சொன்னாலும் இதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அவங்க டைம் எடுத்து நமக்காண்டி வந்து ப்ரொஃபஷனல்ஸ். இவங்கெல்லாம் வெளிநாட்டுல இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ். இந்தியால இருக்கவங்களும் சும்மா கிடையாது. அவங்களும் அவங்க நேரத்தை எடுத்து, வயது மிகுந்த போதகர்கள், அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கும். அதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம விடக்கூடாது. அவங்களுக்காண்டி நம்ம தனி ஜபத்திலையும் நம்ம குடும்ப ஜபத்திலையும் தாங்கிக்கிறோம். எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு வாங்க, நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க, நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க. கூட்டம் கூட்டுறதுக்காண்டி வர்றதில்ல, கூட சொல்லல. இந்த மாதிரி ஆலோசனைகளை கேட்கறதுக்கு தான் வர சொல்லணும். நம்ம கூட்டம் கூட்டுறதுன்றது சொல்ல வரல. நல்லா அப்படி தயவு செய்து நினைச்சாதீங்க. அநேக பேருக்கு இந்த காரியம் போய் சேரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரியம் தான் எங்க மனசுல இருக்கு. அதனால நீங்க தயவு செய்து நினைச்சிடாதீங்க, கூட்டம் கூப்பிடுறாங்க, கூட்டமா வர சொல்றாங்க, கூட்டமா வாங்க, கூட்டமா வாங்க. அது கிடையாது. இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி காரியம் போய் சேரணும். வெளிநாட்டுல உங்களுக்கு தெரியும், இந்தியாலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, காசு கொடுத்து அட்வைஸ் கேட்க போகணும். நம்ம சில இடத்துக்கு காசு கொடுத்து போகணும். கவுன்சிலிங் போனா காசு கேட்கறாங்க, ஆயிரக்கணக்கில் கேட்கறாங்க. அப்படி இருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து தயவு செய்து கூட்டத்துங்களுக்குலாம் வரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய கூட்டங்கள் இருக்கு. இதுக்கடுத்து ஸ்ரீலங்கா இதுல வந்து பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க நேரம் இருந்தா உங்களுக்கு தயவு செய்து அதுக்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வாங்க. இது முடிஞ்ச உடனே அந்த கூட்டம் இருக்கும். அதே போல நாளைக்கு இருக்கிற கூட்டத்துக்கு நீங்க தயவு செய்து வாங்க, எல்லாரையும் கூட்டுவாங்க. மீதி இருக்கிற அறிவிப்புகள் நமக்கு 2 காரியங்கள் இருக்குது. அந்த நம்ம சாபத் ஸ்கூல் ட்ரைனிங் முடித்ததுக்கு ஒரு கிராஜுவேஷன் இருக்கு, ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு. அதை நம்ம கொடுப்போம். பாஸ்டர்ங்களா இருக்காங்க, பாஸ்டர் துரைராஜ், பாஸ்டர் எட்வின், அவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் ஆலோசிச்சுட்டு ஃப்ரெட்ரிக் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு எப்போ ஒரு டைமை நம்ம பிளான் பண்ணிட்டு அந்த டைம்ல நம்ம வைப்போம். அதே போல இந்த கல்யாண காரியத்துக்குள்ள கவுன்சிலிங்குள்ள சர்டிபிகேஷன் இருக்கு. எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சர்டிபிகேட் நாங்கள் கொடுக்க போறோம். ஒரு சான்றிதழ் கொடுக்க போறோம் வந்தவங்க எல்லாருக்கும். அதுல சான்றிதழ் ஏதோ வந்து வந்தோம், ஏதோ சும்மா அட்டன் பண்ணா முடிச்சோம் அப்படின்றதுக்கு இல்ல, சந்தோஷமான காரியங்கள் பாருங்க, உங்க நினைவுல இருக்கும். இந்த சர்டிபிகேட்டை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த காரியம் நாங்க போனோம், படிச்சோம், அதுல நிறைய காரியத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்.
அதனால நீங்க என்னன்னாக்கா தயவு செய்து எல்லாம் கூட்டத்துக்கு வாங்க. தேவன் தாமே உங்க வந்த எல்லாரையும், ஏன்னா நீங்க எல்லாம் இந்த கூட்டத்துக்கு வர்றதுனால தான் இந்த கூட்டம் சக்சஸ். இது ஒரு ஆள் நடத்துற கூட்டம் இல்ல, நம்ம தமிழ் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துற கூட்டம். அதனால தயவு செய்து நீங்க வாங்க. தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை எனக்கு கொடுத்த பாஸ்டருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஆமீன். நன்றி பிரதர் எட்வர்ட் அவர்களுக்கு நன்றி. அறிவிப்புகள் இது வழக்கத்தின்படி இதெல்லாம் கூட்டங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. அடுத்த மணி நேரம் 6 மணிக்கு இது தொடரும். அதனால இது கூட்டத்திலலாம் நீங்கள் கலந்து கொள்ளும்படிக்கு தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஓய்நாள் பள்ளி பாடம் இன்றைக்கு டாக்டர் அவர்களும் பெர்லின் பாக்கியம் அவர்கள் ஓய்நாள் பள்ளி பாடத்தை எடுக்க வராங்க. அடுத்ததாக ஜெபக்கூட்டம் மதுரை மத்திய தமிழ் திருச்சபையில் இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஆகையினால தயவுசெய்து இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெறுங்க. எதையும் ஐயா ஜெயபால் அவர்கள் பேச வருகிறாரு. இந்த கூட்டத்திலும் கூட நீங்கள் பங்கு பெறுங்க. கூடுமான ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு இந்த ஐடி கார்டு ஐடி நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐடி நம்பர் எல்லாம் உங்களுக்கு அது சுலபமாக இருக்கும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதனால இந்த வேலையை நாம் யாவரும் கூட்டங்களுக்கு கடந்து போகலாம். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நாளை தினத்தில் இந்த நேரத்தில் மீண்டும் சந்திக்க வருவோம். கர்த்தர் ஒருத்தரும் ஆஸ்வதிப்பாராக. நன்றி. நாம் விடைபெறுவோம். Doctor, thank you so much, Doctor. It's very valuable sharing. It's very beneficial to all of us. அண்ணா மாரிதாஸ் அவர்களுக்கு நன்றி. பாச துரைராஜ் அவர்களுக்கு நன்றி. விமல் சின்னை அவர்களுக்கு நன்றி. ஐயா சோத்திரம். எட்வர்ட் அவர்களுக்கு நன்றி. அப்பா அவர்களுக்கு நன்றி. ஐயா சுந்தர் சார், சோத்திரம் சார். டாக்டர் தேங்க்யூ. டாக்டர் அடுத்த முறை உங்களோட ஃபேமிலியை நாங்கள் பார்க்கணும். அடுத்த முறை ஃபேமிலியை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க டாக்டர். கேலக்ஸி A30 கிறிஸ்தபுரம் எல்லாம் ஸ்கூல் இருக்காங்க. இந்த ஸ்கூல் டைம் இருக்கிறதுனால எல்லாம் ஸ்கூல்ல இருக்காங்க. என் மனைவி வேலையில இருக்காங்க, இல்லைன்னா அவங்க வருவாங்க. ஓகே ஓகே. ஆல்ரைட் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சீசன் சுமதி கனகராஜ் அவர்களுக்கு நன்றி. ஆண்டி ஞானசிகமணி அவர்களுக்கு நன்றி. சிஸ்டர் பேமக்கா நன்றி. அருண் சத்யனம்மா நன்றி. செல்வி சார்ல்ஸ் நன்றி. மேரி ரோஸ், ஜூன் பெல், பிரியா, அனித், வாசிகேமா, வாச கனகராஜ், பிரதர் அனில். தேங்க்யூ பிரதர் அனில். நம்ம விடை பெறுவோம். அடுத்த கூட்டங்களுக்கு கடந்து போகலாம். நன்றியா. தேங்க்யூ. நம்ம விடை பெறலாம்.